பாரியின் கைகளை பிடித்துக் கொண்டு கபிலரும், கபிலரின் கைகளை பிடித்துக் கொண்டு பாரியும் நடக்கக்கூடிய அந்த குறிஞ்சி காடுகளில், மலைமுகடுகளில் கூடவே இருவரின் கைகளையும் பிடித்துக் கொண்டே நடக்கிறார் சிவவெங்கடேசன். போதாக்குறைக்கு அத்தனை பேரையும் கூடவே அழைத்து செல்கிறார். இதுதான் அந்த பாம்பு. இந்த பாம்புக்கு ஒன்று இருக்கிறது. இதுதான் அந்த கொல்லி விதை. மீன் வேண்டுமா சொல், மயக்கம் வேணுங்கிறத மட்டும் எடுத்துப்போம், மீதி எல்லாம் மயக்கம் தெளிஞ்சவனே தானாக உள்ளே போயிடும். அப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொன்றும் 2 நாளாகவே மண்டையில் இதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ தான் சங்கர் சாரே சொன்னார், 2 நாளாக இதுதான் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. சங்கர் சாருக்கு ரொம்ப நாளாக இதான் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் ஸோ என்ன பேசுகிறது, எதை பேசுகிறது, உள்ளே போனால் இதை பேசுவோம், அப்புறம் பார்த்தா இல்லை இதை பேசுவோம், அப்புறம் போனால் இதை பேசுவோம், அப்புறம் தான் தெரிஞ்சு எல்லாத்தையெல்லாம் பேசலாம் முடியாது, ஏதோ 4 விஷயம் பேசலாம் அவ்வளோதான். வந்தால் உள்ள ரஜினி சார் வந்து உட்காந்துருக்கார். அடிக்கடி எப்போதாவது சந்திக்கிற போது பார்க்குற போது சொல்லுவார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கோபி, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவர் பார்க்குறப்ப பேசுகிறதுங்கிறது பதட்டமாக இருக்குது. ஒரு குறிஞ்சி நிலத்தினுடைய ஓவராலாக சிவவெங்கடேசன் அவர்களை வந்து நான் இந்த இடத்துல எப்படி பார்க்குறேன்னா, ஒரு டூரிஸ்ட் கைடாக ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. பாரியின் கைகளை பிடித்து கொண்டு கபிலரும், கபிலரின் கைகளை பிடித்து கொண்டு பாரியும் நடக்கக்கூடிய அந்த குறிஞ்சி காடுகளில், மலைமுகடுகளில் கூடவே இருவரின் கைகளையும் பிடித்து கொண்டே நடக்கிறார் சிவவெங்கடேசன். போதாக்குறைக்கு அத்தனை பேரையும் கூடவே அழைத்து செல்கிறார். இதுதான் அந்த பாம்பு. இந்த பாம்புக்கு ஒன்று இருக்கிறது. இதுதான் அந்த கொல்லி விதை. மீன் வேண்டுமா சொல், மயக்கம் வேணுங்கிறத மட்டும் எடுத்துப்போம், மீதி எல்லாம் மயக்கம் தெளிஞ்சவனே தானாக உள்ளே போயிடும். அப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொன்றும். சில நேரங்களில் ஒரு குழந்தையிடம் கதை சொல்லும் அப்பாவை போல இருக்கிறது அவருடைய எழுத்து. Taste the Daily.